வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடி அறிவிப்பு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 8,000 12,000 உயர்த்தி வழங்கப்படும் எனவும் வாக்குறுதி. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதிமுகவின் கருணை தொகை அறிவிப்பு நீதிமன்ற அவமதிப்பு செயல். திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் பேட்டி. அவமதிப்பு ஒன்று இருக்குங்கிறது தெரியாமலே பேசுகிறாரு, அவ்வளோதான் அவருக்கு அறிவு. உச்சநீதிமன்றம் பீகார் தேர்தலில் 10,000 கொடுத்தது தவறு என்று சொல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது கூட தெரியாமல் 10,000 ரூபாய் நான் கொடுப்பேன் என்று பீகாரிலே வெற்றி பெற்ற மாதிரி இங்கேயும் வெற்றி பெறலாம் என்று நினைத்து கொண்டு பேசுகிறார். இவர் தான் சொன்னார், இந்த ஆட்சியில் 1000 ரூபாய் கூட கொடுக்க முடியாதுன்னு இவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது சொன்னார். இப்பொழுது எடப்பாடி செய்வதெல்லாம் உளறல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நடைபாதை வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். இனி ஆண்டுதோறும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதி. வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்புடன் சேர்ந்து 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும். விசைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் இலவச மின்சாரம் 1,400 யூனிட்டாக உயர்த்தப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் மின்சாரம் 450 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் இபிஎஸ் அறிவிப்பு. 1000 யூனிட்டிலிருந்து 1,400 யூனிட்டாக விலையில்லாமல் அவர்களுக்கு உயர்த்தி வழங்கப்படும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் விரைவில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை தொடங்குவோம். கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை ஏற்கனவே எங்களை என்னென்ன நிறைவேற்றி பேச்சுவார்த்தை நடத்திட்டோம். ஆனால் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதி நிர்ணயிக்கல, விரைவாக நாங்கள் பேச்சுவார்த்தை. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா நினைவு வளைவு திறப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் திறந்து வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கன்னியாகுமரி பெருமாள்புரத்தில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. இலங்கை தமிழர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். என்டிஏ கூட்டணியில் 18 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சீட் கோரும் அன்புமணி. 25 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அதிமுகவிடம் வழங்கியது பாமக. திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த 4 பேர் கொண்ட குழு அமைத்தது இந்திய கம்யூனிஸ்ட். தொகுதி பங்கீடு தொடர்பாக 27ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல். ரூபாய் வழங்கி முதலமைச்சர் கொடுத்த மிகப்பெரிய சர்ப்ரைஸால் அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. அனைத்து மகளிருடைய அக்கௌண்ட்லயும் 5,000 ரூபாய் ஏறிடுச்சு. யாருக்கும் ஒன்றும் புரியல. மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ். மகளிருக்கு சர்ப்ரைஸ், எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஷாக்கு.
என்டிஏ கூட்டணியில் அம்மாவின் தொண்டர்கள் 99.9% பேர் ஒன்றிணைந்துள்ளனர். விலகி இருப்பவர்கள் நிச்சயமாக அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பார்கள் எனவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டம். 9.1% கிளியரா சொல்லிட்டேன். நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் நாங்கள் அனைவரும் ஓர் அணியில் இருக்கோம். ஒரு சிலர் தனித்து விடப்பட்டிருப்பவர்கள் அவர்களும் உணர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள். மதியாதார் வாசலை மிதியாதே என ஔவையார் கூறியுள்ளார். இறுதி நேரத்தில் அதிமுகவில் இணைய இபிஎஸ் அழைத்தால் செல்வீர்களா என்ற கேள்விக்கு ஓ பன்னீர்செல்வம் பதில். சொன்னதின் அடிப்படையில் நான் ஏற்றுக்கொண்டேன். அதற்குரிய மரியாதை இல்லை, அதையும் பொறுத்து கொண்டேன். என்னென்ன அவமரியாதை பண்ணாங்களோ அதை எல்லாமே பொறுத்து கொண்டுதான் இந்த இயக்கத்திற்காக நான் பணியாற்றினேன். ஔவையார் என்ன சொல்லியிருக்காரு? ஔவையார் மதியார் வாசலை போ. எந்த நிலையிலும் நான் தனி கட்சி தொடங்க மாட்டேன் என ஓ பன்னீர்செல்வம் பரபரப்பு பேட்டி. அதிமுகவின் அடிப்படை உரிமைகளை மீட்டெடுக்கவே தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தை தொடங்கியதாகவும் விளக்கம். ஒரு மாதமும் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தை கூட்டுவேன். அந்த கூட்டத்திலேயே நான் அறிவித்திருக்கிறேன், எந்த நிலையிலும் நான் தனி கட்சி துவங்க மாட்டேன். இந்த கழகம் மீட்டெடுப்பதற்கு உரிமையை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தால் வரவேற்பேன் என திருமாவளவன் கருத்து. ஓபிஎஸ் மிகவும் பொறுமைசாலி, அவர் சூழலுக்கு ஏற்ப முடிவுகளை எடுக்கும் பக்குவம் கொண்டவர் எனவும் புகழாரம். மிகவும் பொறுமைசாலி, நிதானமானவர், சகிப்புத்தன்மை உள்ளவர், சூழலுக்கு ஏற்ப முடிவுகளை எடுக்கிற பக்குவம் அவரிடத்திலே உண்டு. அவர் திமுக அணியில் சேருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சில ஊடகங்களின் மூலம் யூகங்களாக நாம் பார்க்க நேர்ந்தது, படிக்க நேர்ந்தது. ஒருவேளை அவர் திமுக கூட்டணியில் இடம்பெறும் சூழல் அமைந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகிழ்ச்சியோடு வரவேற்கும். கூட்டுறவுத்துறை சார்பில் தேர்வுகள் நடத்தப்பட்டு 100 நாட்கள் கடந்த பின்னும் முடிவுகளை வெளியிடாத திமுக அரசுக்கு இபிஎஸ் கண்டனம். கூட்டுறவுத்துறை தேர்வின் முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். அதிமுக பாஜக கூட்டணியை குறைத்து மதிப்பிட்டு விஜய் விமர்சிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி பேசி பிரதமர் மோடி அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார் என விமர்சனம். போட்டி என்று சொல்லுவதன் மூலம் அவர் அதிமுகவை குறைத்து மதிப்பிடுகிறார், அதிமுகவை சீண்டுகிறார், அதிமுக ஒரு பொருட்டே அல்ல என்று விமர்சிக்கிறார். அதிமுக பாஜக அணியை ஒரு பொருட்டாக அவர் கருதவில்லை என்றுதான் எண்ண தோன்றுகிறது. கட்சி ரீதியாக 4 முனை போட்டி இருந்தாலும் கருத்தியல் ரீதியாக திமுக என்டிஏ அணி இடையேதான் போட்டி என தமிழிசை திட்டவட்டம். உங்கள் வீட்டில் ஒருவன் என கூறும் விஜய் டிக்கெட் இல்லாமல் அனைவரையும் தனது சினிமாவை பார்க்க வைத்தாரா என கேள்வி. டிஎம்கேக்கும் போட்டி இல்லப்பா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி. ஆனா கருத்தியல் ரீதியாக, கட்சி ரீதியாக 4 முனை போட்டி, கருத்தியல் ரீதியாக 2 முனை போட்டி. கருத்தியல் ரீதியாக திமுகவை எதிர்ப்பவர்கள், திமுகவை ஆதரிப்பவர்கள். திமுகவின் அமைச்சர்கள் சொத்து விவரங்கள் வெளியிட கோரும் விஜய் முதலில் அவரது சொத்து விவரங்களை வெளியிட முடியுமா? நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமார் கேள்வி. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என மேடைக்காக சும்மா காமெடி செய்கிறார் விஜய். அதிமுகவின் சுயரூபம், சுயபலம் என்னவென்று விஜய்க்கு தெரியும் என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேட்டி. ஆனால் எங்களுக்கு போட்டி யாரும் இல்லை. இன்றைக்கு தேர்தல் களத்தில், இன்றைக்கு சூழ்நிலையில் எங்களுக்கு போட்டியாக தமிழக தேர்தல் களத்தில் யாருமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே தான் அவங்களுக்குள்ளே சண்டை ஓடுறாங்க. நானும் போட்டி, இணையும் போட்டுட்டு. அவர் அதிமுக எங்களுக்கு போட்டின்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டேன். ஏன்னா அதிமுகவோட சுயரூபம், சுய பலம் என்னன்ட்டு அவருக்கு தெரியும். சும்மா மேடைக்கு காமெடி பண்ணுறாரு. காமெடி பண்ணுறதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டியது.
முன்னாள் துணைவேந்தரை சஸ்பெண்ட் செய்த உத்தரவை ரத்து செய்த ஆளுநரின் உத்தரவிட்ட விவகாரம். அண்ணா பல்கலை தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு ஆளுநர் பதிலளிக்க உத்தரவு. விடுதலை புலிகள் மீதான தடையை எதிர்த்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. 2014ஆம் ஆண்டு வைகோ தாக்கல் செய்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவில் சொத்துக்களை பாதுகாக்க சம்பளம் வாங்கும் அதிகாரிகள் பணியை முறையாக செய்யாமல் துரோகம் செய்கிறார்கள். கோயில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். முதுகில் அழகு குத்தியவாறு கிரேன் மூலம் விஜய்க்கு மாலை போட வந்த தாவேக தொண்டர் அதிரடி கைது. பொதுமக்கள் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்து கிரேனையும் பறிமுதல் செய்த போலீசார். தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து துறை சார்ந்த ஒருங்கிணைப்பு அலுவலர்களுடன் தமிழக தலைமை செயலாளர் ஆலோசனை. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் உட்பட தேர்தல் அதிகாரிகள், காவல் அதிகாரிகள் கூட்டத்தில் பங்கேற்பு. பிப்ரவரி 27, 28 ஆகிய தேதிகளில் கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா. கச்சத்தீவுக்கு பயணம் செல்லக்கூடிய விசைப்படகு மற்றும் நாட்டு படகுகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு. காரைக்குடியில் பிரசித்தி பெற்ற மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோயில் 50ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழா கோலாகலம். நீண்ட வரிசையில் சென்ற பக்தர்கள் பல வகையான பூக்களை அம்மனுக்கு செலுத்தி தரிசனம். செய்யாறில் உள்ள பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் வசந்த உற்சவ பெருவிழா. 508 பால் குடமெடுத்தும் தீச்சட்டி மற்றும் அலகு குத்தியும் பக்தர்கள் நேர்த்திக்கடன். சென்னை புறநகர் ரயில் சேவை குறைக்கப்பட்டதால் தாம்பரம் பேருந்து நிலையம், ரயில் நிலையத்தில் அலைமோதிய மக்கள் கூட்டம். ரயில் மற்றும் பேருந்துகளில் முண்டியடித்துக் கொண்டு பயணம் செய்வதால் பரபரப்பு. ஊட்டி அருகே புலி தாக்கியதில் தோடர் இனத்தை சேர்ந்த ஒருவர் உயிரிழப்பு. காட்டுப்பகுதிக்குள் கிடந்த உடலை மீட்டு வனத்துறை அதிகாரிகள் விசாரணை. தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. புதுச்சேரி முழுவதும் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் பயங்கர ஆயுதங்களுடன் 75 பேர் கைது. குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் புதுச்சேரியில் போலீசார் அதிரடி நடவடிக்கை. புதுச்சேரி திருவண்டார் பகுதியில் சாலையில் வைக்கப்பட்டிருந்த தடுப்பை கவனிக்காமல் திருப்பப்பட்ட வேன் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்து. சிறுவர்கள் உட்பட 13 பேர் காயமடைந்த நிலையில் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி.
புதுக்கோட்டை திருமயம் அருகே 5 மாதங்களுக்கு முன் வளர்ப்பு நாய் கடித்தவர் ராபிஸ் பாதிப்பால் உயிரிழப்பு. ராபிஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாமல் அலட்சியமாக இருந்ததால் நேர்ந்த விபரீதம். கேரளா மாநிலத்தின் பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்றுவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. டெல்லி ஏஐ உச்சி மாநாட்டில் சட்டையின்றி போராடிய விவகாரத்தில் இளைஞர் காங்கிரஸ் அமைப்பின் தலைவர் உதய்பானு சிப் கைது. 4 நாட்கள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக டெல்லி காவல்துறை தெரிவிப்பு. இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதய்பானு சிப் மற்றும் அவரது நண்பர்களை கைது செய்தது சர்வாதிகார போக்கு என ராகுல் காந்தி கண்டனம். நாட்டின் நலனுக்காக அச்சமின்றி குரல் எழுப்பிய தோழர்களை கண்டு பெருமைப்படுகிறேன் என சமூக வலைதள பக்கத்தில் பதிவு. இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் விவசாயிகளின் நலன்களுக்கு எதிரானது என்று ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அமெரிக்காவுடனான விவசாய விரோத வர்த்தக ஒப்பந்தத்தை பிரதமர் மோடி கைவிட வேண்டும் என வலியுறுத்தல். ஒடிசா சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் கடும் அமளி. விவசாயிகள் பிரச்சனையை வலியுறுத்தி பதாகைகளுடன் முழக்கம். நாடு முழுவதும் ஏடிஎம் போன்ற இயந்திரம் வழியே ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டம் விரைவில் அமல். குஜராத்தில் சில மாவட்டங்களில் அமலில் உள்ள திட்டத்தை விரைவில் நாடு முழுவதும் விரிவுபடுத்த முடிவு. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து. கொழுந்துவிட்டு எரியும் தீயை அணைக்க போராடி வரும் தீயணைப்புத்துறை வீரர்கள். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கிஷ்த்வாரில் பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனை. எல்லையில் தீவிரவாத ஊடுருவலை தடுக்கும் நடவடிக்கைகள் தீவிரம். பிரமோஸை விட பன்மடங்கு வேகத்தில் செல்லும் கோல்டன் ஹாரிசன் ஏவுகணையை இந்தியாவுக்கு வழங்க இஸ்ரேல் விருப்பம். பிரதமர் மோடி நாளை இஸ்ரேலுக்கு மேற்கொள்ளும் சுற்றுப்பயணத்தின் போது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.